சிம்பு வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டான் இன்னைக்கு. நேற்று நைட்லேருந்து ஆளை காணோம். காலிலேருந்து அழுது அழுது தேடி இப்போ ஈரல் கிணத்தை எடுத்துக்கிட்டே ரோடு வரைக்கும் போனால் ஒரு வீட்டிலேருந்து சத்தம் கொடுத்தான். ஒரே அழுக குழந்த. என்னடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை போய் தட்டினா அந்த வீட்டுக்கு எங்களுக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். சண்டைன்னு ஒன்றும் கிடையாது. நாங்கள் பூனை வளர்க்குறது அவங்களுக்கு பிடிக்காது. பூனைங்க அவங்க வீட்டு இவங்க எல்லாரும் அந்த வீட்டில் வந்து நல்லா பச்சை பச்சையாக இருக்கவும் அங்கேயே போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் காலைல மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. இவன் போய் அங்கே வர மாட்டிக்கிட்டான். போய் கதவை திறக்க சொன்னதுக்கே அவங்க அப்படி அழுதுட்டு வந்தாங்க. முறைச்சிக்கிட்டே ரொம்ப நேரம் இருந்தாங்க. திறக்கவே இல்லை. நாங்கள் வெளியிலேயே இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தோம் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்துட்டு கதவை திறந்துட்டு இது உங்க பூனை தானே, விரட்டி பார்த்தா போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேற என்ன பண்ண, போயிட்டு நான் தான் போய் தூக்கிட்டு வந்தேன் அவனை. குழந்த ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கேன். எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தானே தெரில. நாங்கள் காலையிலேருந்து தேடிட்டே இருக்கோம். இப்போ 10 மணி, காலைல 10 மணிக்கு கிடச்சிருக்கான். அவனை நைட்லேருந்து காணாமல் போய் காலைல 10 மணிக்கு கிடச்சிருக்கான். காலையிலேருந்து தேடாத இடமே இல்லை. காலைல 6 மணிலேருந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம். நல்ல வேளை குழந்தை கிடச்சிட்டான். அவ்வளோதான் நினச்சேன் நான். ஏன்னா இவ்வளோண்டு இருக்கான், செவுரேற தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி அந்த வீட்டு பக்கம் போனானே தெரில. ஏன்னா நல்ல வேலையாக கிடச்சிட்டான். அவன் போய் அந்த வீட்லேயேடா இருக்கணும். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எங்கிட்ட வந்து எங்களை திட்டுவாங்க ரோட்டில் இருந்து. என்ன பண்ண, பூனை வளர்த்தா எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும். எப்படியும் எங்களுக்கு சிம்பு குட்டி கிடச்சிட்டான். அது போதும். என்னம்மா சிம்பு குட்டிக்காக எவ்வளோ நாளும் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட அசிங்கப்பட்டுக்கலாம். சரியா சிம்பு? சரி, இதுக்கப்புறம் அங்கே எங்கேயும் போவோம். வீட்டுக்குள்ளே இருக்க பாடுறா சிம்பு. பேட் பாய் சிம்பு. ஆனால் அவனையும் குறை சொல்ல முடியாது. அங்கே வழியே கிடையாது. அவனுக்கு செவுரேறு தெரியாது. செவுரேறு தெரிஞ்சாலாவது வந்துடுவான். எதுவுமே தெரியாது. அவன் எப்படி அங்கே போனான்றதான் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். ஒருவேளை அவங்க தூக்கிட்டு போனாங்களா வேணும்னே அப்படின்னு ஒன்றும் புரியல. வேணே சண்டை வாங்கிறதுக்காக தூக்கிட்டு போனாலும் போகிற ஆளுங்க தான். சரி பார்ப்போம். என்ன சிம்பு கிடச்சிட்டான், அதான் நல்ல விஷயம். சிம்பு குட்டியும் பாவம் குழந்த. சரி பாய்டா சிம்பு. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும், வீட்லேயே இருக்கணும். சரியா?